திருச்சி விமான நிலையத்தில் முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான விவரங்களை அங்கிருக்கும் எமது செய்தியாளர் விஜயகுமாரிடம் கேட்கலாம். விஜயகோபால் இணைப்பில் இருக்கீங்களா? மேடம், சொல்லுங்க. திருச்சி விமான நிலையத்தில் முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க விஜயகோபால். இன்று காலை சென்னையிலிருந்து முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் நமது சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் மற்றும் எம்எல்ஏ செந்தில் பாலாஜி ஆகியோர் ஒரே விமானத்தில் திருச்சி விமான நிலையம் வந்து சேர்ந்தனர். இவர்கள் 3 பேரும் ஒன்றாக இந்த விமானத்தில் வரும் தகவலை கேள்விப்பட்ட அவரது ஆதரவாளர்கள் ஏராளமான பேர் திருச்சி விமான நிலையத்தில் குவிந்தனர். இதனால் இந்த பகுதி முழுவதுமே ஒரு தொண்டர்கள் மற்றும் மக்கள் நெருக்கம் இருக்கிறதாக காட்சியளித்தது. இந்நிலையில் ஓ பன்னீர்செல்வம் வழக்கமாக அந்த விஐபி லான்ச் எனப்படும் அந்த விஐபிகள் வரும் வழியாக அவர் வெளியே வந்தார். அப்பொழுது அவரை முண்டி எடுத்துக்கொண்டு சில நபர்கள் அவருக்கு சால்வை அணிவிக்கவும் அவருக்கு பொக்கே கொடுக்கவும் முயன்றனர். அப்பொழுது ஒரு மர்ம நபர் ஒருவர் அவருடன் புகைப்படம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டதாக தெரிகிறது. ஆனால் அவரை சிஆர்எஃப், அதாவது மத்திய தொழில் பாதுகாப்பு படை போலீசார் மற்றும் அவருடன் பாதுகாப்புக்கு வந்த ஓ பன்னீர்செல்வத்துடன் பாதுகாப்புக்கு வந்த போலீசார் அவர்களை அப்புறப்படுத்தி விட்டனர். இதனால் அந்த நபர் ஆத்திரமடைந்ததாக கூறப்படுகிறது. இதற்கிடையே ஓ பன்னீர்செல்வத்திடம் தனியாக செய்தியாளர்கள் பேட்டி வாங்கி கொண்டிருந்தனர். அந்த இடைவேளையில் அந்த நபர் இவரை நோக்கி ஒரு கையடக்க கத்தியுடன் ஓடி வந்ததாக கூறப்படுகிறது. அதையடுத்து அவரை மடக்கி பிடித்த தொண்டர்களும் சிஎஸ்பிஆர்எஃப் போலீசார், மத்திய தொழில் பாதுகாப்பு படை போலீசாரும் அவரை மடக்கி பிடித்து அவரை தற்பொழுது திருச்சி விமான நிலையம் காவல் நிலையத்துக்கு கொண்டு சென்றிருக்கின்றனர். அவரை சரமாரியாக அடித்ததாகவும் கூறப்படுகிறது. முதற்கட்டமாக அவர் கரை வேட்டி அணிந்து, அதிமுக கரை வேட்டி அணிந்து வந்த நபர் என்றும் அவர் திருச்சி மன்னார்புரத்தை சேர்ந்த நபர் என்பதும் தற்போது முதற்கட்ட தகவல் தெரிய வருகிறது. இவர் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தை கொலை செய்யும் நோக்குடன் அங்கு வந்தாரா அல்லது வேறு ஏதும் காரணமா, இல்லது இவர் எதுவும் ரவுடி பட்டியலில் உள்ளவரா இல்ல குற்ற பின்னணி உடையவரா என்பது குறித்தெல்லாம் தற்போது விரிவான விசாரணை சென்று கொண்டிருக்கிறது. இன்னும் அடுத்தடுத்து சில நிமிடங்களில் நமக்கு முழு விவரங்கள் வந்து சேரும். விஜயகோபால், இந்த தாக்குதல் தொடர்பாக பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் என்ன கருத்து தெரிவிக்கிறார்கள்? பொதுவாகவே முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு உரிய பாதுகாப்பு இல்லை என்பது அவர்களுடைய தரப்பு குற்றச்சாட்டாக இருக்கிறது. ஆனாலும் கூட அவருக்கு தனியாகவே அவர்களுடைய பாதுகாப்பிற்காக மத்திய பாதுகாப்பு படையினர் அவர் பாதுகாப்பு இருக்கின்றனர். அவர்கள் எப்பொழுதுமே இவரை சூழ்ந்து கொண்டு இவருக்குரிய பாதுகாப்பை வழக்கமாக அளித்து வருகின்றனர். திருச்சி விமான நிலையத்தை பொறுத்தவரை அவர்கள் மட்டுமல்லாது அவருடன் வரும் மத்திய பாதுகாப்பு படை மட்டுமல்லாது மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் மற்றும் உள்ளூர் போலீசாரும் இணைந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவது வழக்கம். ஆனால் வழக்கமாக திருச்சி மாநகரை பொறுத்தவரை ஓ பன்னீர்செல்வத்திற்கு எவ்வித அச்சுறுத்தலும் இல்லை என்ற காரணத்தினால் இங்கு போலீசார் குவிக்கப்படவில்லை. மாநகர உளவுத்துறை போலீசார் மட்டுமே இவர் ஏதாவது பேசுகிறாரா, இங்கு ஏதாவது சம்பவங்கள் நடைபெறுகிறதா என்பதை கண்காணிக்க மட்டுமே உளவுத்துறை போலீசார் மட்டுமே இருந்தனர், அதிக அளவில் இருந்தனர் என்று கூறலாம். ஆனால் வழக்கமாக ஏற்படுத்தப்படும் போலீசார், அதாவது ஒரு முதல்வர் வரும்பொழுது ஏற்படுத்தப்படும் ஒரு பாதுகாப்போ அல்லது ஒரு மத்திய அமைச்சர் வரும்பொழுது ஏற்படுத்தப்படும் ஒரு போலீஸ் பாதுகாப்போ இங்கு இல்லை. இதன் காரணமாக கூட இது போன்ற ஒரு சம்பவம் நிகழ ஒரு வாய்ப்பு இருப்பதாக முதற்கட்டமாக தெரிகிறது. அதனால் ஓ பன்னீர்செல்வத்துக்கு உண்டான உரிய பாதுகாப்பை வழங்க ஒரு நல்ல நமது தமிழக போலீசார் உரிய பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆதரவாளருடைய கோரிக்கையாக இருக்கிறது. விஜயகோபால், இந்த தாக்குதல் முயற்சி தொடர்பாக ஏதேனும் புகார் அளிக்கப்பட்டுள்ளதா? முதல் கட்டமாக அந்த தாக்குதல் நடத்த வந்த நபரை அவருக்கு வைத்திருந்த கையடக்க கத்தியுடன் அவர் ஆதரவாளர் தான் முதலில் மடக்கி பிடித்தனர். ஓ பன்னீர்செல்வத்துடைய ஆதரவாளர் மடக்கி பிடித்து அவரை தர்மடி அடித்து போலீஸ் கையில் ஒப்படைத்துள்ளனர். தற்பொழுது உள்ள நிலவரத்தில் அவர் யார் என்பது குறித்து தான் விசாரணை நடந்து வருகிறது. இன்னும் சில நிமிடங்களில் அல்லது ஒரு 10-15 நிமிடங்களில் இதற்காக வழக்கமாக முறையாக புகார் கொடுக்கப்படும் என்று தெரிகிறது.